இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs USA மேட்ச்சில் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஸ்கை, சிவம், டுபே பார்ட்னர்ஷிப் தான் சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் ஒரு டீசெண்டான நாக் ஆடி இந்தியாவை ஜெயிக்க வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேரும் பேட்டிங்கால் தான் இந்தியாவை ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ பவுலிங்கில் வந்து ஹர்தீப் சிங்கும் நல்லா போட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டர்ஸை ட்ரபிள் பண்ணார் யூஎஸ்ஏயோட பவுலர். ஸோ இவர் வந்து அண்டர்-19 இந்தியாவுக்காக ஆடின பிளேயர் தான். ஸோ இவரோட டேலண்ட் வந்து வேஸ்ட்டாலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து இந்தியாவுக்கே செலக்ட் ஆயிருந்தாலும் இந்தியா வந்து இப்போ வந்து T20 வேர்ல்டு கப் ஆட வச்சுருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய டேலண்டட் பிளேயர்ஸை அது மாதிரி இதை வேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க இந்தியன் இது பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய டேலண்டட் பிளேயர்ஸை வேஸ்ட் தான் பண்ணியிருக்கனால இவர் வந்து ஒரு சக்ஸஸாக இருந்தது ஒரு நல்லதாக போயிடுச்சு. ஸோ பார்ப்போம், நம்ம பிளேயர்ஸ் வந்து வேறு நாட்டு போய் ஷைன் ஆனாலும் நம்மளுக்கு தான் ஓரளவுக்கு பெனிஃபிட் சொல்லலாம். ஏன்னா பெருமையாகிறது நம்ம கண்ட்ரி தான். அதனால நோ ப்ராப்ளம் கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்தியன் இதுவே புரிஞ்சுட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் இவங்க வந்து இது மாதிரி தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து ஷைன் ஆகிறது ஸோ மற்ற பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கண்ட்ரி இதே மாதிரி புதுசாக ஒரு கிரிக்கெட் டீமே இல்லாமல் இருந்த நிறைய கண்ட்ரிலாம் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிலாம் இப்போ வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸோட சைன்இன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபுட்பால் மாதிரி யூரோப்பியன் ஃபுட்பால் மாதிரி நிறைய கிளப்ஸ்க்கெலாம் போய் இது ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கூப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸும் இந்தியன் பிளேயர்ஸை மஸ்ட்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ கிரிக்கெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து முக்கியமான ஜெயிச்சது பார்ட்னர்ஷிப் யாருன்னா ஸ்கை அண்ட் சிவன் டுபே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 7 விக்கெட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். ஸோ இந்தியாவுக்காக பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் 4 ஃபார் எடுத்திருந்தார். செம்மையான ஸ்பெல்லு. 4 ஃபார் வெறும் 9 ரன் தான் கொடுத்துருந்தாரு. இவரோட கரியரில் இதோட பெஸ்ட் ஸ்பெல் தான் சொல்லலாம். ஸோ 5 ஃபார் வந்து மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் ஒரு செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சார். இவர் ஒரு முக்கியமான ரீசன். ஸ்கையோட இந்த வருஷம் T20யோட வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு 50 அடித்தார். அதுவும் லோயஸ்ட் பால் அடிச்சிருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான நாக் செம்மையாக ஆடி கொடுத்தாரு. ஒரு பவுலிங் பிச்சில் இந்த மாதிரி ஆடி இருப்பாருன்னா சொல்லவே முடியாது. ஒரு டிப்பிக்கல் சூரியகுமார் யாரோ இன்னிங்ஸ் தான் ஆடிருந்தார் இந்த மேட்ச்சில். ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம், இனிமேல் வர மேட்சஸில் இதே மாதிரி தான் பேட்டிங் ட்ராக் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து USA விட்டு போயாச்சு கைஸ். இனிமேல் வெஸ்ட் இண்டீஸ்லாம் மேக்ஸிமம் மேட்ச் இருக்கும் சூப்பர் 8. ஸோ அங்கே இருக்கிற கண்டிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். பேட்டிங்க்கு கொஞ்சம் சூட்டபுளான கண்டிஷன் தான். ஒரு 160 180 அந்த டோட்டல் ஆவரேஜாக தான் இருக்கும். இது மாதிரி லோ ஸ்கோரிங்லாம் இருக்காது. வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சூப்பர் 8ல். ஸோ அவ்வளோதான் கைஸ்.